Hi guys, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் இலக்கிய Adda247 Tamil channel இருந்து. So என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்லையா? Very good, super. So guys, Adda247 தமிழ்ல இவ்வளவு புதிய வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கா. ஆமாங்க. So நிறைய வகுப்புகளை நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். So இது அத்தனையுமே இந்த வருட தேர்வுக்கும் அடுத்த வருட நீங்க எழுத போற தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கும். For an example group 4 இதெல்லாமே இல்லையா? So அதன் அடிப்படையில் என்னென்ன வகுப்புகள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ வெறும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் மாத்திரம் இல்லாமல் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எல்லா ஜேர்னலுக்கான வகுப்புகளும் நம்ம Adda247 தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ப்ரெசென்ட்லேயும் போய்கிட்டு இருக்கிற வகுப்புகள் இந்த மந்த் ஆரம்பித்ததையும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இனி நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ண போகிற கிளாஸஸும் சொல்கிறேன் சரியா. ஸோ நீங்கள் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ என்னென்ன கிளாஸஸ் தெரியுங்களா? யூனிட் 8 and 9க்கான கிளாஸஸ். ஸோ அச்சமில்லை 2 பேட்ச். ஓகே. தென் குரூப் 1 and 2 2A உடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான கிளாஸஸ். தென் குரூப் 1 மெயின்ஸுக்கான கிளாஸஸ், ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான கிளாஸஸ், தென் எஸ்ஐ பேட்ச், எஸ்ஐ TNUSRB கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐ தேர்வுகளுக்கான வகுப்புகள், தென் ரயில்வே, தென் எஸ்எஸ்சி சரிங்களா. அத்தனை கிளாஸஸ்மே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1-2 கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் மெகா பேக்கில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த எல்லா கிளாஸஸுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ டிஎன் மெகா பேக்கில் இருந்தால் எல்லா கிளாஸஸும் அட்டன் பண்ணலாம். இல்லை டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்கில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட யூனிட் 8 and 9, குரூப் 1 and 2 2A ப்ரிலிம்ஸ், குரூப் 1 மெயின்ஸ், தென் ஹைகோர்ட் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சரியா. டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் கிளாஸஸில் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ எஸ், ஆல்ரெடி மெகா பேக்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன கிளாஸஸ் நம்ம அடால பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சரிங்களா. ரைட். ஸோ யூனிட் 8 and யூனிட் 9க்கான கிளாஸஸ் ஆல்ரெடி அச்சமில்லை பார்ட் 1 நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அந்த சக்ஸஸை தொடர்ந்து அச்சமில்லை 2 பேட்ச். ஸோ இது வந்து இபுக்கோட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. யூனிட் 8ஓட இபுக் ரெடியாக நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. பட் யூனிட் 9ஓடைய இபுக் இன்னும் சார் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் டிலேயில் இருக்குது ஓகேங்களா. எஸ். ஓகே. ஸோ 6 to 7 வந்து சாரோடைய கிளாஸ் கண்ணா, என்னுடைய கிளாஸ் காலையில் 8லேருந்து 9 மணிக்கு சரிங்களா. இன்கேஸ் உங்களால் லைவ் பார்க்க முடியலை அப்படின்னா யூ கேன் டூ ரெக்கார்டட் வீடியோ சரிங்களா. யூ கேன் வாட்ச் ரெக்கார்டட் வீடியோ கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால் ஏப்ரல் 3 ஸ்டார்ட் ஆகிற பேட்சில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலை, என்ரோல் பண்ணலைன்னா இமீடியட்டாக என்னோட ஃபேக்கல்ட்டி கோடு Y273 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் இந்த என்னோட ஃபேக்கல்ட்டி கோடு Y273 இந்த கோடை யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது இந்த பேட்சில், ஏன்னா நான் வந்து உங்களுக்கு மெயின் யூனிட் 8 எடுக்கிறேன், சார் வந்து யூனிட் 9 எடுக்கிறாரு. ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். சரி, இந்த பேட்சில் என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்ச் குரூப் 1க்கு குரூப் 2க்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ குரூப் 4க்கு மேம் குரூப் 1 குரூப் 2க்கே பயனுள்ளதாக இருக்குதுன்னா குரூப் 4க்கு பயனில்லாமல் இருக்காது. குரூப் 4 ஸ்டாண்டர்டில் இருக்காது இந்த கிளாஸ், குரூப் 1 ஸ்டாண்டர்டில் இருக்கும். அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா. ஸோ நீங்கள் குரூப் 4க்கு படிக்கும்போது இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் குரூப் 1 குரூப் 2க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு TNUSRB உடைய நடத்தக்கூடிய எஸ்ஐக்கான பேட்ச். ஸோ 2023 நடக்க போகிறது இல்லையா. ஸோ இந்த கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்ச் 27 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ மார்ச் 27 இதில் நான் ஜென்ரல் தமிழ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை நான் ஹேண்டில் பண்ணுவேன். தென் ஜிஎஸ் வந்து சுரேஷ் சாரும் காளிச்சரன் சாரும் எடுக்க போகிறாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அருண் சார் அண்ட் பூபதி சார் எடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ எஸ்ஐக்கான கிளாஸஸ் மார்ச் 27 ஸ்டார்ட் ஆகுது. இது ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் மெயில் பண்ணலாம் சரியா. ரைட். அடுத்து ஹைகோர்ட். ஸோ நீதிமன்றம் ஹைகோர்ட் மெட்ராஸ் சரிங்களா. ஸோ இது வந்து ஏப்ரல் 11th
ஸோ ஏப்ரல் 11th தானே பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் லிமிட்டட் சீட்ஸுங்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைரக்ட் லிங்க்கில் கனெக்டடில் இருப்பீங்க. சரியா? ஸோ ஏப்ரல் 11th ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸில் நான் தமிழ் வந்து இதில் ஸ்கோரிங் ப்ளஸ் இது எலிஜிபிலிட்டிக்கும் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்குது தமிழ். ஸோ அதனால் மறக்காமல் தமிழ் நிறைய ஷார்ட்கட்டோட ஃபன்னோட ஜாலியாக படிக்கலாம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுனாலும் என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y273 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் பேட்சஸில் ஏப்ரல் 11th ஸ்டார்ட் ஆகிற நீதிமன்றம் ஓகேங்களா, நீதிமன்ற போட்டித் தேர்வு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ். எஸ், ஸோ நீங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரி எழுதிட்டீங்க. ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறமா மெயின்ஸ் எப்போடா ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க யாரெல்லாம் ப்ரிலிமினரி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்களோ. பட் ஸ்டில் இஃப் யூ ஹாவ் அ டவுட் எப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் நம்ம பண்ணலாம் நம்மளோட ப்ரிப்பரேஷனில் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணுச்சு அப்படின்னா இந்த பேட்ச் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ் மேம், ஸோ குரூப் 1 மெயின்ஸுங்கும் போது எங்களுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் இருக்கணுமே. எஸ் இருக்குது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கணுமே, கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ கேள்வி கொடுத்துருவோம், அதுக்கான ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் எழுதி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எவால்வேட் பண்ணி அதில் என்னென்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு லைவாகவே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் நான் ஹேண்டில் பண்ணுறது மிக முக்கியமான தாள் 1 பேப்பர் 1 என்னது, தமிழ் எலிஜிபிலிட்டி. இந்த பேப்பர் நீங்கள் ஓரளவுக்கு 40% எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் பேப்பர் 2 எவால்வேட்டே பண்ணுவாங்க. அதனால் மெயின் குடுமையே நம்ம கையில் இருக்குங்கிற மாதிரி தான். சரிங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் தமிழ் சொசைட்டி அதுவும் நான் தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? ரெண்டுமே ரொம்ப மிக முக்கியமான ஒரு பேப்பர்னு தான் சொல்லணும். எஸ், ஸோ இது வந்து 90 நாட்கள் விரிவான வகுப்பு, டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்குது, கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ தமிழில் ஆன்லைன் நேரடி வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகிற டேட் ஏப்ரல் 10 சரிங்களா? மறக்காமல் ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக என்ரோல் பண்ணிக்கோங்க. டோன்ட் வெயிட் கண்ணா. ஓகே, குரூப் 1 நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க, கட் ஆஃப் கண்டிப்பாக ரீச் ஆகிடும்னு நினச்சா தாராளமாக இதை என்ரோல் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டு நல்லா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை திருத்திக்கிட்டிங்கனாலே போதுமானது. சரியா? அடுத்து எஸ்எஸ்சி. ஸோ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்டது தமிழ்நாடு ஓரியன்டாகவே நம்ம பார்த்தோம் இல்லையா. எஸ்எஸ்சிக்கான பேட்சஸ், எஸ், A to Z ஃபவுண்டேஷன் பேட்ச். நிறைய பேத்துக்கு ஃபவுண்டேஷன் பேட்ச்னா ரொம்ப பேசிக் நடத்துவாங்களா மேம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டு எனக்கு மெயில் பண்ணுறாங்க. ஸோ நோ கண்ணா, ஃபவுண்டேஷன் பேட்ச் இன் த சென்ஸ் ஃப்ரம் பேசிக்லேருந்து கிளாஸஸ் போகும். சரிங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் படிக்க போகிறீங்கன்னா இதப்பா சிலபஸ், இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் பேசிக்லேருந்து கொண்டு போவாங்க. அதுக்காக அந்த எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள் நடத்தாமலாம் இருக்க மாட்டாங்க, வெறும் பேசிக் மட்டும் நடத்திட்டு. சரிங்களா? ஸோ சிலபஸில் இருக்கிறது A to Z கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. ஸோ எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச், அதாவது எஸ்எஸ்சிக்கு நீங்கள் CHSL CGL அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது MTS. ஸோ இது மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான கிளாஸஸ் தான் இது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிளாஸஸ் ஏப்ரல் 5th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியா? இந்த பேட்சஸ் ஜாயின் பண்ணணுனாலும் என்னோட கோடு Y273 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 and 2 ப்ரிலிமினரி புரட்சி பாதை, ரொம்ப அழகான நேம் இல்லையா தமிழில். எஸ், ஸோ ப்ரிலிமினரி வந்து குரூப் 1 and குரூப் 2 ரெண்டுத்துக்குமே வந்து சிலபஸ் சேம். ஒன்று ஜென்ரல் தமிழ் படிப்பீங்க குரூப் 2க்கு இல்லையா. ஸோ ஜென்ரல் தமிழுக்கு நீங்கள் குரூப் 2 படிக்கும் போது அதுக்கான வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஸோ குரூப் 2ங்கும் பொழுது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லையா, லாங்குவேஜ் பேப்பர். ஸோ ரெண்டுத்துக்குமான வகுப்பு நம்ம பிரணவ் மேம் அண்ட் நான் இருக்கேன். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டடாக தான் வரும். சரியா? ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 and 2க்கு GS and மேக்ஸ் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கிறதுனால GS and மேக்ஸ் உங்களுக்கு லைவாக கிடைக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எனக்கு தெரியல, பட் தமிழ் ரெக்கார்டட் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டவுட் இருக்குது மேம், ரெக்கார்டட்னா எப்படி டவுட்லாம் கண்டிப்பாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்படின்னாக்கா என்னோட மெயில் ஐடி உங்களுக்கு இப்போவே நான் காமிச்சிருக்கேன். ஸோ டெலகிராமில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இல்லை படிக்கிறதுல ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக பேசணுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். சரியா? அதனால் ஒரி பண்ணாதீங்க. ரெக்கார்டட் லைவ் இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது, ரெண்டும் சிமிலர் தான். சரியா? ரைட். தென் ஜென்ரல் தமிழ் இப்போ March 6th ஸ்டார்ட் ஆனது. இது வந்து மார்ச் மாதம் இப்போ தான். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சஸ் எதுக்கு தெரியுமா, குரூப் 4 அண்ட் குரூப் 2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழ், பொது தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டியோட தமிழ் படிக்கணுங்க.
அது இந்த பேட்சில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ ஸ்டார்ட் பண்ண பேட்ச் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழோடைய டெஸ்ட் ஷெடியூல் யூடியூப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ அது 12th ஃபஸ்ட்டு 3 லெசன் முடிச்சாச்சு. ஸோ மண்டே நாளைக்கு 4வது 5வது லெசன் டெஸ்ட்டு நைட் 8 மணிக்கு. யாராவது இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கனாலும் தாராளமாக அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு வாங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளாஸில் கொடுக்குற நோட்ஸ், கிளாஸில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, கிளாஸில் கொஸ்டின் கேட்குறது இதெல்லாம் இருக்குது. அது கூட இந்த டெஸ்ட் போர்ஷனையும் பெய்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக 95ங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் ஹெவி லோடட், எஸ் மேம் ஹோம்ஒர்க் ஹெவி ப்ளஸ் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வேறு கொடுத்துருக்கு அப்படின்னு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் தோணும். ஆனால் அதை படிக்க படிக்க அடுத்த ரிவிஷனுக்கு வரும்பொழுது பரவாயில்ல மேம் அப்போ கொடுத்தது நம்ம ஹெவியாக பண்ணினதுனால இப்போ எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம் இந்த டெஸ்ட் ஷெடியூல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா தாராளமாக இந்த பேட்ச் என்ரோல் பண்ணிவிட்டு அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மினிமம் 95 மேக்ஸிமம் 100க்கு 100 எடுக்க முடியுங்க. சரியா? இது வந்து டெய்லி 4 to 5 போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்சில் இப்போது மேம் ஒரு 10-12 நாள் கிளாஸ் போயிடுச்சு அது மேம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ரெக்கார்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ரோல் பண்ணால் நாளைக்கு மண்டேலேருந்தே நீங்கள் லைவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். யாராவது எனக்கு ஆப்டி வராது, ஐயோ எனக்கு மேக்ஸ்னாலே பயோ, ரீசனிங்னா பயோ அப்படின்னா தாராளமாக இந்த பேட்சை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்கிங், SSC, TNPSC, ரயில்வே எந்த போட்டித் தேர்வுக்கு படித்தாலும் இந்த பேசிக் மேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி மேக்ஸு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி மேக்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஆப்டி ரீசனிங் சேம் தான். சரிங்களா? ஸோ இது March 7 ஸ்டார்ட் பண்ணி இப்போ அழகாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த பேட்சுக்கு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்து பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்ச் இதுவும் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தென் ரயில்வே பேட்ச் March 27th ஸ்டார்ட் ஆக போகிற பேட்ச். ஓகேங்களா? ஸோ நீங்கள் குரூப் டி, NTPC, ALP, RPF, RRBJ இதுக்கெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த பேட்ச்லேயே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ GS அண்ட் மேக்ஸ் தான், GS 2 பேர் தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, காளிச்சரன் சார் அண்ட் நம்மளுடைய சுரேஷ் சார். தென் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு அருண் சார் அண்ட் பூபதி சார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். ஓகேங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரைட். தென் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அடா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெய்லியும் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிசஸ், தென் ஃப்ரீ PDF இது எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ ஹாப்பி சண்டே. ஸோ சண்டே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க. அது கூட ADA247ல் என்னென்ன கிளாஸஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.